வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நாம எதை தியானிக்க போகிறோம்னா ஒரு சர்ச்சை பத்தி படிக்க போகிறோம். சும்மா 2 கொரிந்தியர் புஸ்தகம் காலையில முதல் ஆராதனையில இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணினோம். 2வது ஆராதனையிலும் அதே வசனங்களை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நான் பைபிள் படிக்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லா நான் 2 கொரிந்தியர் நிருபம், இப்போ புதிய ஏற்பாட்டில் சில நிருபங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுல இருந்து எனக்கு இந்த சர்ச்சை பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவனையும் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். சரியா? உங்கள்கிட்ட பைபிள் இல்லைன்னா ஸ்கிரீனை பாருங்க, சேர்ந்து வாசிப்போம். புதிய ஏற்பாட்டுல 251வது பக்கத்துல இருக்கு. நீங்க பைபிள் புரட்டணுமேனு பயப்பட வேண்டாம். சரியா? ஸ்கிரீனை கூட பார்த்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:1-2 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதுனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதுனியா அப்படின்ற ஒரு நாட்டை பத்தி சொல்றாரு. சொல்லுங்க, என்ன நாடு? மக்கதுனியா. அந்த மேப் போடுங்க. மக்கதுனியா அப்படின்னு ஒரு குட்டி நாடு. அதுல ஒரு 3 முக்கியமான பட்டணம் இருக்கு, 3 முக்கியமான சிட்டி இருக்கு. அந்த சிட்டி 3 சிட்டி சேர்ந்ததை தான் மக்கதுனியான்னு சொல்லுறாங்க. அது என்னென்ன ஊருன்னா, முதல்ல பிலிப்பி, தெசலோனிக்கேயா, அப்புறம் பெராயா. அந்த மேப் போட்டிங்களா? அது மேப்பை பாருங்களேன். நான் சொல்றேன், அதுல ஆங்கிலத்துல எழுதியிருக்கு. நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க, வேகமா போட்டார். ரைட், அங்க பாருங்க, மேசிடோனியான்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கா. அதுல 3 ஊர் இருக்கு. முதல்ல பிலிப்பை, அடுத்து தெசலோனிக்காயா அண்ட் பெராயா. இந்த 3 ஊர் சேர்ந்தது மக்கதோனியா. சரியா? இந்த மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். 1வது வசனம் என்ன சொல்லுது? இந்த நாட்டு சபைகளுக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார். வசனம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. கிருபை தந்து கொண்டே இருக்கிறார். சரி, இந்த ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனை? 2வது வசனம் சொல்லுது, ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? வாசிங்க, அந்த வசனத்துல எழுதியிருக்கு. வசனத்தை போடு. அந்த ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த 3 ஊர்லயுமே பயங்கர உபத்திரவம். இயேசுவை ஏற்றுக்கொண்டா அடி, உத, சிறை, ஜெயிலு. இயேசுவை ஏற்றுக்கிட்டா பிலிப்பி பட்டணமா இருக்கட்டும், தெசலோனிக்கா பட்டணமா இருக்கட்டும், பெராயா பட்டணமா இருக்கட்டும், இந்த 3 ஊர்லயும் இருக்கிற விசுவாசிகளை அடித்தார்கள். பாஸ்டரை அடித்தார்கள், சுவிசேஷர்களை அடித்தார்கள். எப்படிப்பட்ட அடி தெரியுமா? லேசான அடி கிடையாது, மிகுந்த உபத்திரவம். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்நேரம் நான் சிறையில இருந்தேன். இயேசுவை பற்றி பிரசங்கித்ததுனால சிறை. 4 வருஷத்துக்கு முன்னாடி மிகுந்த உபத்திரம். வெளியில இருந்து இயேசுவை ஏத்துக்கிட்டவன் எவனாலும் இப்ப நீ சர்ச்சுக்கு போற அப்படின்னா உன்னை அடிப்பாய். அடுத்து 2வது அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை என்ன? கொடிய தரித்திரம். 2 பிரச்சனை. முதல்ல வெளியில அடி, 2வது தரித்திரம். எதனால இந்த தரித்திரம் வந்திருக்கலாம்? பண்டிதர்கள் சொல்றாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால அவங்க வேலை எல்லாம் போயிடுச்சு. இயேசுவை ஏத்துக்கிட்ட உனக்கு வேலை கிடையாது, வியாபாரம் பண்ண முடியாது, தொழில் செய்ய முடியாது, நீ எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு பினான்சியலா நீ ஸ்ட்ரகிள் ஆக. கொடிய தரித்திரம் ஒரு பக்கம், 2வது மிகுந்த உபத்திரவம். சொல்லுங்களேன், முதல்ல என்னது? மிகுந்த உபத்திரவம், 2வது கொடிய தரித்திரம். ஆபிரகாம் அமைதியா இருந்திருப்பா. ஆபிரகாமே என்ன அமைதியா இருந்துரு. சரியா? மிகுந்த உபத்திரம். இதன் மத்தியில ஆண்டவர் இவர்களுக்கு கிருபை கொடுத்திருந்தார். இந்த உபத்திரம் ஒரு பக்கம் தரித்திரம் ஒரு பக்கம், இதன் மத்தியிலே ஆண்டவர்களுக்கு கிருபை கொடுத்திருந்தார். என்னெல்லாம் கிருபை கொடுத்திருந்தார் அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மக்கதோனியால எத்தனை ஊர் இருக்கு சொல்லுங்க? 3 ஊரு. அந்த 3 ஊரு சபைகளுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருந்தார். என்ன கிருபை? முதலாவது கிருபை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதனுடைய 11, 12 வசனங்கள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்களை பைபிளை திறந்து
வாசிக்கிறவங்க வாசிங்க, எல்லாரும் ஸ்கிரீனை பார்த்து வாசிக்கிறவங்க வாசிங்க. உடனே 11:12 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கவனிங்க, எந்த பட்டணத்தார்? 10வது வசனம் சொல்லுகிறது, பெரோயா பட்டணத்தார். பெரோயா, அந்த பெரோயா நான் ஆங்கிலத்தில் சொன்னேன்ல, இந்த பெரோயா பட்டணத்துக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை கவனிங்களேன். அவர்கள் வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, they received the word with all readiness of mind. அவங்க குயிக்கா ஆண்டவர் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு ஆயத்தமா இருந்தார்கள். பவுல் எங்க இருந்து வராது தெரியுமா? நான் கதையா சொல்றேன், கவனிங்க. தெசலோனிக்கேன்னு ஒரு ஊர்ல இருந்து வரார். தெசலோனிக்கே என்ற பட்டணத்துல பிரசங்கம் பண்ணதுனால பவுலுக்கு அடி உத. அங்க இருந்து தப்பிச்சு பொழைச்சு இங்க ஓடி வராரு. இங்க வந்தா ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப கற்பனை செஞ்சு பாருங்க, திருப்புறங்குன்றத்துல ஒரு பாஸ்ட் பிரசங்கம் பண்ணி அடி வாங்கி உத வாங்கி பலகானத்தம் ஓடி வராரு. ஓடி வந்தா இங்க இருக்கிற ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்வாங்களா? நீ ஏற்கனவே அங்க கேசுக்கார ஆளு, நம்ம ஒரு பாஷையில சொன்னா நீ பெரிய கேசுக்காரன், அங்கேயே கேஸ் ஆக்கி விட்ட, இங்கேயே வந்த அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த பட்டணத்தாரை பற்றி வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிருபை என்ன என்றால் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, வசனத்தை என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வசனத்தை என்ன போட்டிருக்கு? 11 ஸ்கிரீனை பாருங்க. ஆராய்ந்து பார்த்தார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வசனங்களை எப்படி செஞ்சாங்களா? ஆராய்ந்து பார்த்தார். தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். டெய்லியும் வசனத்தை ஆராய்ந்தார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். எங்க சர்ச்சில் நான் சின்ன பிள்ளைல நான் வளர்ந்த சர்ச்சில் வாசல்ல எழுதி போட்டிருப்பாங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜெபித்தீர்களா. உங்களை பார்த்து நீங்க டெய்லியும் காலையில கண்ணாடி முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி, நறுக்குன்னு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பைபிள் வாசிச்சாயா? ஸ்கிரீன் எவ்வளவு நேரம் பார்க்கிறோம் நம்ம? ரீல்ஸ் எவ்வளவு நேரம் பார்க்கிறோம்? சரி ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா மணியை பார்த்தீங்கன்னா வேகமா ஓடி 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஆனா இந்த பெரோயா பட்டணத்தார் வசனத்தை ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்து காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்களாம். அப்படி ஆராய்ந்ததுனால என்னாச்சு? 11 கடைசியில எழுதியிருக்கு, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் இவர்கள் எப்படி ஆயிட்டாங்க? நற்குணசாலிகளாய் மாறினா. அவங்க குணம் எல்லாம் மாறிடுச்சு, அவங்களுடைய கேரக்டர் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி யாரு? அவங்க பொய் சொல்லுகிறவர்கள். இப்ப வேதம் வாசிச்சு வேதத்தை ஆராய்ந்ததுனால பொய் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி கொலை செய்தவர்களா இருந்திருப்பார்கள். ஆனா இப்ப கொலை கிடையாது, திருட்டு கிடையாது, ஏமாற்றுதல் கிடையாது. இப்பொழுது உண்மையாய் செய்கிறார். காரணம் என்ன என்றால் வசனம் அவர்களை மாற்றினது. நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், கவனிங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சட்டத்தாலும் மனிதர்களை திருத்த முடியாது. வேத புஸ்தகம் மட்டும்தான் மனிதனை திருத்தும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேதத்தால் திருத்த முடியாத நபர் என்று யாருமே கிடையாது. இந்த உலகத்தின் சட்டங்கள் எவ்வளவு கடினமா நீங்க சட்டங்களை போட்டாலும் தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களை உருவாக்குகிறது, ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களுக்கு நன்மை செய்கிறது. ஒரு வசனத்தை ஆசிங்களேன். ஓசியா புஸ்தகம், ஸ்கிரீனை மட்டும் பாரு. ஓசியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை என்ன செய்தார்களா? அந்நிய காரியமாக. கவனிங்க, ஒரு மனைவி தன் கணவனுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதுகிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒரு மனைவி தன் கணவனுக்கு என்ன எழுதுகிறா? காதல் கடிதம். அதை கொண்டு போய் அந்த கணவன், இது எனக்கு கிடையாது வேற யாருக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பானா? கேட்கிற பட்சம் கொடுப்பாங்களா? தனியா போய் ரகசியமா வாசிப்பாங்கல்ல. அது மாதிரி தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தை வாசிக்காம நம்ம என்ன நினைச்சோம்? இது எனக்கு கிடையாது அவனுக்கு, இது எனக்கு கிடையாது அவளுக்கு என்று சொல்லி அந்நிய காரியமாய் விட்டு விட்டோமா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 19:7, ஸ்கிரீனை மட்டும் பாரு. சங்கீதம் 19:7 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாக்குகிறது. சர்ச்சுக்கு வந்தாலும்
வசனத்தை ஒழுங்கா படிச்சான்னா அவன் ஞானியா மாறிடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி ஃபியூச்சரை கட்டமைக்கணும், எல்லா காரியங்களும் வேதத்துல எழுதியிருக்கிறது. நீங்க வேதத்தை ஒழுங்கா வாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். 119 சங்கீதத்தை எடுக்க வேண்டாம். 119 சங்கீதத்தை எழுதிருக்கு, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. நீங்க எல்லாம் இங்க யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், பைபிள் நல்லா படிக்கணும், வேதத்தை ஆராய வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிச்சா வேதம் உங்களை காத்துக்கொள்ளும். உங்களை வாழ்க்கையில காத்துக்கொள்றது என்ன தெரியுமா? பாவம் செய்ய விடாம ஆண்டவருடைய வசனம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வசனத்தை நீ வாசிக்கலன்னா பாவம் செஞ்சிருவ. ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சு அதன்படி வாழ உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி எழுதியிருக்கு. இங்க ஒரு பாஸ்டரை பத்தி எழுதியிருக்கு, நீங்க ஸ்கிரீனை மட்டும் பாருங்களேன். எஸ்ரா 7:10 இப்படி எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எதுக்கு பக்குவப்படுத்தி இருந்தான்? இருதயத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்திருந்தான். என்ன ட்ரைனிங் தெரியுமா? முதல்ல வேதத்தை ஆராய, வேதத்தை வாசிக்க. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் பைபிளே படிக்கிறது கிடையாது. பைபிள் படிக்காத பாஸ்டர்ஸ் உண்டு, பைபிள் படிக்காம பிரசங்கம் பண்ணுகிறவர் உண்டு. ஆனா இந்த பாஸ்டர் எப்படிப்பட்டவர்னா, தன் இருதயத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தான். என்ன ட்ரைனிங்? நீ முதல்ல உட்காந்து வேதத்தை வாசி, ரெண்டாவது வேதத்தின்படி செய், வாசி அதன்படி செய், மூணாவது என்ன செய்? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு. அதான் வசனம் சொல்லு, இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன செஞ்சிருந்தா? உங்க இருதயம் எதுல பக்குவப்பட்டிருக்கு? ஏன்னா டக்கு டக்குன்னு சோர்ந்து போயிடுறோம். நம்ம ஏதாச்சும் ஒன்று நடக்கலைன்னா நடக்க மாட்டேங்குதே, சோர்ந்து போயிடும். சோர்ந்து போகாதீங்க. இந்த வாலிப டைம்ல நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். வசனத்தை வாசியுங்கள், வசனத்தோடு நேரம் செலவு பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் உட்காந்து வாசிங்க. புதிய ஏற்பாடை திறந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. யாருடைய ஜெபம் அருவருப்பானது? ஜெபம் எப்படி இப்ப அருவருப்பாகும்? ஜெபத்தை ஆண்டவர் அருவருப்பாரா? இது வேணான்னு சொல்லுவாரா? ஆமா. யாருடைய ஜெபத்தை அருவருப்பாரு தெரியுமா? வேதத்தை கேளாதபடி. எனக்கு பைபிள் வேண்டாம், வசனம் வேண்டாம், தேவ வார்த்தை வேண்டாம், ஆண்டவரே நான் பேசுறத மட்டும் கேளுங்க அப்படின்னா கேட்க மாட்டாரு. ஏன்? இதுக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீ என் வார்த்தையை கேளு, நான் உன் வார்த்தையை கேட்பேன். ஏன்னா அப்பா நான் என் பிள்ளைங்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், என் பேச்சை அவங்க கேட்கலன்னா அவங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பேச்சை நீ கேளு. அவருடைய பேச்சு எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. வேதத்தை ஆராயுங்கள், வேதத்தை படியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கவனிங்க, மிகுந்த சமாதானம். யாருக்கு மிகுந்த சமாதானம்? நீங்க பைபிளே புரட்டக்கூடாது, ஸ்கிரீனை மட்டும் பாரு, சரியா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அதிகமான சமாதானம். அடுத்து அந்த வசனம் சொல்லு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எத்தனை பேர் இடரல் உண்டாக்கட்டுங்க, கவலைப்படாதீங்க. வழியில போகையில வலை விரிக்கட்டும், குழி வெட்டட்டும், நீங்க போகிற வழியெல்லாம் மண் வாரி தூத்தட்டும், இடரல் கிடையாது. எப்போ? வசனத்தை மட்டும் வாசிங்க. உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லித்தாரேன். உங்க வழி வாய்க்கணுமா, நீங்க செய்கிறது நல்லதா நடக்கணுமா, வசனத்தை நேசியுங்கள், வசனத்தை வாசியுங்கள், அதையே யோசிங்க. வேதத்தை நேசி, வேதத்தை வாசி, வேதத்தை யோசி, அதையே செய்ய அப்பியாசி. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். 1 சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவன் செய்வது வாய்க்கும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தின்படியே நடக்கிற மனுஷன் அவன் செய்கிறது வாய்க்கும். ஏன் நம்ம செய்யறது வாய்க்க மாட்டேங்கி அப்படின்னா, நம்ம ஆண்டவர் சொல்றதை செய்யறதே கிடையாது, அதனால வாய்க்கல. இந்த பெராயா பட்டணத்துக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் கிருபை என்னன்னா, அவர்கள் வேதத்தை ஆராய்ந்தார்கள். வேதத்தை ஆராய்ந்ததுனால என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:12 எழுதியிருக்கு, அவர்கள்
தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். 12ஆம் வசனம் சொல்லுது, அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் என்ன செஞ்சாங்களா? விசுவாசித்தாங்க. சர்ச்சு வளர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபை வளரணும்னா பாஸ்டர் போய் அங்கங்க சுவிசேஷம் சொல்லி ஊழியம் செஞ்சு டிராக்ஸ் கொடுத்து ஆளை புடிச்சு இழுத்து போடுறது கிடையாது. வந்த 10 பேரையாச்சும் உருப்படியா அவங்கள உருவாக்கி அவங்கள இயேசுக்குள்ள மாத்தினா தன்னால ஜனங்கள் வருவார்கள். ராமன் சொல்லுங்களேன். அங்க வசனங்கள் கிரேக்கரில் கணம் பொருந்தியவர்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், வியாபாரிகள், பெரிய பெரிய ஆட்களும் ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இதுதான் முதல் கிருபை, அவர்களுக்கு கொடுத்த முதல் கிருபை. 2வது கிருபை என்ன அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர். 1 தெசலோனிக்கே நான் முதல்ல சொன்னேன்ல, என்னென்ன ஊரு மக்கதுனியா நாட்டுல? பிலிப்பி, பெரேயா, தெசலோனிக்கேயா. சரியா? நீங்க நோட்டு கொண்டு வரணும், எழுதணும். சரியா? இப்ப தெசலோனிக்கே பட்டணத்தை பத்தி நாம் படிக்கலாம். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை பாருங்க. 7வது வசனத்தை பாருங்க. 7வது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1:7 இப்படி எழுதி இருக்கிறது, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனார்கள். எக்ஸாம்பிள் லைஃப். அவர்கள் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருந்தார்கள். அதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை. கவனிங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? முதல்ல என்ன சொன்னேன்? வெளியில இருந்து அடி. இயேசுவை ஏத்துக்கிட்டா அடி உத. 2வது வேலை போயிடுச்சு, கொடிய தரித்திரம். இதன் மத்தியிலும் பிறருக்கு எப்படி இருக்கிறாங்களாம்? மாதிரிகளா இருக்கிறாங்க. ஒரு மாதிரியான விசுவாசி கிடையாது. ஏன்னா சில விசுவாசிகள் ஒரு மாதிரி அப்படி இல்லை. இவங்க மாதிரியானவர்கள், முன்மாதிரியான விசுவாசிகள். எதுல முன்மாதிரியா இருக்கிறாங்க? எனக்கு வெளியில அடி இருக்கு, உத இருக்கு, என்னை பிடிக்க ஆளை தேடி கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு தரித்திரம் இருக்கு, பாக்கெட்ல பைசா இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனாலும் நான் முன்மாதிரியா இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். எதுல முன்மாதிரியா இருந்தாங்களா? 8வது வசனம் சொல்லுது, எப்படி எனில் உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதுனியாவிலும் மகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் மாதிரியா இருந்தாங்க. தெரியுமா? விசுவாசத்துல மாதிரியா இருந்தாங்க. சரி, நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், யாராயிலும் உங்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, நீ இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்காக உனக்கு அடி உத, உன் வேலை போயிருது, உன்னைய தரித்திரர் ஆக்குறாங்க, இயேசுவை மறுதளிச்சிரு அப்படின்னு சொன்னா நீங்க நான் என்ன செய்வோம் தெரியுமா? இயேசுவை விட்டுட்டு ஓடிடும். ஆனா இவங்க விசுவாசத்தை காத்து கொண்டார்கள், மற்றவர்களுக்கு அந்த விசுவாசத்திற்கு மாதிரியானார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி வசனம் சொல்லுது, 39 அடிகளாக 5 முறை வாங்கினார். 39 × 5 எத்தனை தெரியுமா? 195 அடி வாறு நாள வாங்கியிருக்கிறார். 3 முறை கப்பர் சேதத்துல இருந்திருக்கிறார். இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்காக, இயேசுவை பத்தி பேசினதற்காக அடி மேல் அடி உத. இவர் எங்க போனாலும் அடிதான். கல்லெறிஞ்சாங்க. 2 முறை அவரை கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. கற்கள், பெரிய பெரிய கற்களினால் அவரை தாக்கினார்கள். ஆனாலும் அவர் சொல்றாரு, இவ்வளவு உபத்திரவம் எனக்கு வெளியில இருந்து வந்தாலும் தன் வாழ்நாளின் கடைசி நாள்ல அவர் இப்படி சொல்றாரு, நான் என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்துல மாதிரியாக வேண்டும். உங்களுக்கு பிரச்சனை வந்தா விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீங்க எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். உங்க விசுவாசத்துக்கு சில நேரம் சோதனை வரும். விசுவாசம் உங்கள இருந்தா மட்டும் பிரச்சனை கிடையாது. உங்க விசுவாசத்துக்கு சில பிரச்சனை வரும். இயேசுவை ஆராதிக்கிறியே, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? இயேசுவை கும்பிட்டியே, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? சர்ச்சுக்கு போனியே, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையில விசுவாசத்தை மறுதளிச்சிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. ஒரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:7 வசனம் இப்படி சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து காதுல எல்லாம் போட்டிருக்கோம்ல, காதுல கம்மல கழுத்துல எல்லாம் போட்டிருக்கோம்ல, இந்த பொண்ணை, இந்த தங்கத்தை அக்னியினாலே சோதிப்பார்களாம். நல்ல தங்கமா கெட்ட தங்கமா அப்படின்னு சொல்லி அக்னிக்குள்ள விட்டு சோதிப்பாங்களாம். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, உங்க விசுவாசத்தை ஆண்டவர் சோதிப்பார். ஏன்னா சரி, இவன் உண்மையிலேயே என் பிள்ளைதானா, உண்மையிலேயே எனக்கா நிப்பானா, ஆண்டவர் சோதிப்பார். சோதனையில நீங்க விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோதனையை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அப்படி நீங்க சோதிக்கப்பட்டால் என்ன கிடைக்குமா? இயேசு வரும்போது புகழ்ச்சி உண்டாகும். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சி, கனம், மகிமை.
இயேசு புகழ்வாருங்க வாய் திறந்து. என்ன சொல்லுவார் தெரியுமா? இவ்வளோ உபத்திரவத்துல எனக்காக நின்னா, விசுவாசத்தை மறுதளிக்கவே இல்லை, என்னை விட்டு பின்வாங்கவே இல்லை, என் வசனத்தை கரெக்டா கை கொண்டான், நீ கவலையே படாது. ஆண்டவர் புகழ்வார், தேவ தூதர்களுக்கு முன்பாக புகழ்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிற மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் தேவ தூதர்களுக்கு முன்பாக என் பிதாவுக்கு முன்பாக இவனை அறிக்கை பண்ணுவேன். நான் நம்புறேன், ஆண்டவர் என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவார். என்ன மதுரையில இருந்து தங்கராஜ் அப்படின்னு கர்த்தர் பேரை சொல்லுவார். ஏன்னா உங்க பேரெல்லாம் ஆண்டவர் சொல்லணும்னா உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. விசுவாசம் சோதிக்கப்படுதே, என்ன செய்ய பாஸ்டர், கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில இயேசு உங்களை புகழுகிற நாட்கள் வரும், மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும். ரோமர் 8:18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இப்போ நீங்க போய்கிட்டு இருக்கிற பாதை ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், வெளியில இருந்து அடி உத, உள்ளுக்குள்ள தரித்திரம், இதன் மத்தியிலும் நீ விசுவாசத்தை காத்து கொண்டால் இனிமேல் ஒரு மகிமை இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த மகிமை இப்ப நீ போய்கொண்டிருக்கிற பாதைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்காதீங்க, நாளைக்குரிய மகிமையை பாருங்கள். யோசேப்பை பற்றி வசனம் சொல்லுது, யோசேப்பை சொந்த சகோதரர்களை பிடித்து எங்க போட்டாங்களா? குழியில போட்டாங்க. குழியில போட்டவங்க வித்துட்டாங்க. வித்தவங்க எங்க கொண்டு போறாங்க? ஒரு அடிமையா போறான் ஒரு இடத்துக்கு. எந்த உரிமையும் கிடையாது, அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது. கவனிங்க, மாடுகள் ஆடுகள் இருக்கிற இடத்துலதான் இவன் இருக்கணும், அங்கதான் தூங்கணும், எதுவும் பேச முடியாது, சாப்பாடு கொடுக்கும் போது சாப்பிடணும். 2 வருடம் அடிமையா இருக்கிறான். அடிமையா இருந்தவனுக்கு கவனிங்களேன், அடிமையா இருந்தவனுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது. பொய்யா பழிய சொல்றாங்க, அவன் மேல குற்றம் சாட்டி அவனை சிறைச்சாலையில போட்டு விட்டாரு. 11 வருடம் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான். என்னப்பா செஞ்ச தப்பு? நான் ஒண்ணுமே செய்யல, ஏன் இங்க வந்தேன்னே தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, ஏற்ற நேரம் வந்த உடனே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த விசுவாச பாதையில சோதனை, ஒருவேளை ஒரு ஆளுக்கு 1 வருஷம் இருக்கலாம் சோதனை, 2 வருஷம் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம், 2 வாரமாச்சு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் சோதிக்கப்பட்ட பின்பு நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளை சோதிச்சு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மகிமை தருகிறார். 3வது, இந்த சபைகளுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்திருக்கிறார்? முதல் கிருபை என்ன சொன்னேன்? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். 2வது, விசுவாசத்துக்கு மாதிரிகளா இருந்தார்கள். 3வது, இவர்களுக்கு என்ன கிருபை ஆண்டவர் கொடுத்தார்? 10வது வசனம் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் 1:10 எழுதியிருக்கிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. கவனிங்களேன், இவங்களுக்கு 3வது என்ன கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனை எதிர்பார்த்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் இவர்கள் வசனத்தை வாசித்தார்கள், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. 3வது, ஒவ்வொரு நாளும் இயேசு வருவார் என்பதை எதிர்பார்த்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன், கவனிங்க, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்னைக்கு நிறைய சபைகள்ல இயேசு வருவார் என்கிற சத்தியம் குறைந்து விட்டது. வசனம் சொல்லுகிறது, மனுஷர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருப்பார்கள். கல்யாணம் இவனை கட்டுவான், அவன் அவனை கட்டுவான், வியாபாரம் பண்ணுவான், இதுலதான் அவன் பிஸியா இருக்கிறான். எதுல பிஸியா இருக்கல? இயேசு வருவார் என்ற நம்பிக்கை அற்று போய்விட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் பரமேறி போகும்போது தேவதூதன் வந்து சொல்றான், என்ன சொல்றான்? கலிலேயர் ஆகிய மனுஷரே, எப்படி இவர் வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். இயேசு வருவார், பரிசுத்தவான்களோடு கூட வருவார், நம்முடைய தூதர்களோடு கூட வருவார். இத இந்த தெசலோனிக்கே சபை டெய்லியும் எதிர்பார்த்தது, என்னைக்கு இயேசு வருவார். அப்படின்னா they are ready to meet their God. அவங்க எப்பவும் ரெடியா இருந்தாங்க இயேசுவை சந்திப்பதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு எப்பங்க வருவாரு? எப்ப வருவாருன்னு தெரியாது, அவர் வருவார், சீக்கிரமாய் வருகிறார். இதோ திருடனை போல வருகிறேன். ஆண்டவர் சொல்ற, திருட எப்படி சொல்லிட்டு வருவானா? இன்னைக்கு இருக்கிற திருடெல்லாம் கொஞ்சம் டெக்னாலஜியில மாறிட்டான், எப்போ வந்து காசு அடிச்சுட்டு போவானே தெரியாது. திருடனை போல வருகிறேன்னா சொல்லாமே வருவார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பது உண்மை. அதை இந்த சபையார் எதிர்பார்த்தார்கள். இன்னைக்கு மாடர்ன் சர்ச்சஸ், நம்ம மாடர்ன் உலகத்துல வாழுகிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாழ்நாளின் கடைசி வரையும் மறந்துடக்கூடாது, இயேசு எப்பனாலும் வருவார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு எப்பனாலும் வருவாருன்னா நம்ம பரிசுத்தமா வாழுவோம்.
இயேசுவை நம்ம சந்திக்க ஆயத்தமா இருப்போம். நீங்க 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 செய்கிற காரியங்களில் இருந்து மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள வளர விரும்புவீர்கள். இந்த சபை ஆண்டவரை எதிர்பார்த்தார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவரை எதிர்பாருங்கள். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சீக்கிரம் வரணும்னு சொல்லி விரும்புங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, நிறைய வருஷம் வாழணும். ஆனா இயேசு வந்தா போகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தானா இல்லாததுனால உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்க இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை வேறு குறிச்சார். இந்த உலகத்தை ஆண்டவர் அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். இந்த அக்கினியில் இருந்து தேவன் உங்களை என்னை வேறு பிரித்திருக்கிறார். எதற்காக? அவரோடு கூட வாழ்வதற்காக. ராமன் சொல்லுங்களேன். இதுதான் மூணாவது கிருபை. முதல் கிருபை என்ன? வெளியில அடி உத இருந்தாலும் வசனத்தை ஆராய்ந்தார்கள். இரண்டாவது, விசுவாசத்துல மாதிரிகளா இருந்தார்கள். மூணாவது, அவர்கள் இயேசுவை எதிர்பார்த்தார்கள். பலன் அங்கிருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தார்கள். வசனம் சொல்லுகிறது, நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பலனை பரலோகத்திலிருந்து எதிர்பார்த்தார்கள். நாலாவது, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். நான் சொல்ற வசனத்தை டக்கு டக்குன்னு வாசிக்க போறோம். சரியா? வாசி நம்ம முடிக்க போறோம். 2வது வசனத்தை பாருங்களேன். 2வது வசனத்தை பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமா. கவனிங்களேன், வெளியே அடி உத, உள்ளுக்குள்ள தரித்திரம், அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ள ஃபேஸ் ஃபுல்லா சந்தோஷமா இருந்தது. நம்மளுக்கு என்னன்னா, நம்முடைய முகம் அப்பப்போ வாடிடும், அப்படியே லம்பாவா மாறிடும். லம்பான்னு ஹிந்தியில சொல்றேன், நீளமாயிடும், லாங் ஃபேஸா மாறிடும். என்ன ஆண்டவரே, பாக்கெட்ல காசு இல்லை, பர்ஸ் வெயிட் இல்லாம இருக்கு, ரீசார்ஜ் முடிய போகுது, பெட்ரோல் இல்லை, என்ன செய்ய? ஆனா அவங்க என்ன செய்யலாம்? பரிபூரண சந்தோஷத்தினாலே எப்படி கொடுத்தார்களா? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக உதாரத்துவமாய் கொடுத்தாரு. பிலிப்பி பட்டணமா இருக்கட்டும், தெசலோனிக்கே பட்டணமா இருக்கட்டும், பெராயா பட்டணமா இருக்கட்டும், இந்த 3 பட்டணத்தாரும் பவுலுக்கு அதிகமான பணங்களை, தங்கள் காணிக்கைகளை கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? மிகுந்த உதாரத்துவமா, மிகுந்த சந்தோஷமா கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய வச்சிருந்து கொடுக்கறது பிரச்சனை இல்லைங்க, எதுவுமே இல்லாம கொடுக்குறான் பாரு, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதுவுமே இல்ல, ஆண்டவர் எப்பயுமே ஹார்ட்டை தான் பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், எப்படி கொடுக்கிறோம் என்கிறதை பார்க்கிறார். அடுத்து 3வது வசனத்துல பாருங்க, அவங்க எப்படி கொடுத்தார்களாம்? தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சிப்பா சொல்றேன். அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். சரி, நான் இங்க பாருங்க, என்னை பாருங்க, சர்ச்சுக்கு வர்றவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும். இப்போ நான் சொல்றேன், இவங்க திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம சர்ச்சை பத்தி நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, நிறைய கொடுக்கிறவர்கள், நல்லா கொடுக்கிறவர்கள், அவர்களால் முடிஞ்சதை கொடுக்கிறவர்கள், முடியாததையும் செய்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து 4வது வசனத்தை பாருங்களேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிக கவனிங்களேன். அவங்களே வறுமையில இருக்காங்க, அவங்களே அடிபட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட காணிக்க வாங்குறது பவுலுக்கு கூச்சமா இருக்கு. ஐயோ, ஏண்டா என்கிட்ட காணிக்க கொடுக்குறீங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, தயவு செய்து இதை வாங்கி கொள்ளுங்க. அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள், they requested, அவர்கள் வேண்டிக் கொண்டு கொடுத்தார்கள். அடுத்து 5வது வசனம் தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. இதைத்தான் நான் கிருபை என்று சொல்லுகிறேன். இவங்களுக்கு கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும், சொல்லுங்களேன், ஒப்பு கொடுத்தார். முதல்ல அவங்க எதை கொடுத்தாங்க தெரியுமா? தங்களை தாங்களே கொடுத்தார்கள். 2வது தங்களுக்குரியதை கொடுத்தார். நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், நீங்க என்னைக்குமே உங்களுக்குரியதை முதல்ல கொடுக்காதீங்க, உங்களை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுங்க. ஆமென். உங்களை நீங்க ஆண்டவர், உங்க நேரத்தை கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கொடுங்க, உங்க படிப்பு ஆண்டவர் கொடுங்க, உங்க ஞானத்தை ஆண்டவர் கொடுங்க, உங்களை நீங்களே முதல்ல ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கிறார்? ஆபேலுடைய காணிக்கையையும் ஆபேலையும் ஆசீர்வதித்தார்னு எழுதல, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். முதல்ல உங்களை அங்கீகரிக்கணும், அதற்கப்புறம் ஆண்டவர் எதை அங்கீகரிக்கணும்?
உங்க காணிக்கை அங்கீகரி. ஏன் நம்ம காணிக்கையை நடுவில் வச்சிருக்கிறோம்? முதல்ல ஆராதனையில உங்களை நீங்க ஒப்பு கொடுத்துடணும், உங்களை நீங்க ஆண்டவர் கரத்துல கொடுத்துடணும். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல உங்களை கொடுங்கள், அடுத்து உங்களுக்குரியதை கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவரே நான் காணிக்கை கொடுத்துறேன். நிறைய கிறிஸ்தவங்க நினைப்பாங்க, நான் காணிக்கை கொடுத்துறேன், என்னை விட்டுருங்க ஆண்டவர், என்னன்னாலும் செய்ய சொல்லுங்க, காணிக்கை நான் செஞ்சிடறேன், சர்ச்சுக்கு சேர் வாங்கி போட்டுது என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சிடறேன், ஆனா என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆண்டவர், ஏன் இஷ்டம் போல இருப்பேன். அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா எது தெரியுமா? முதல்ல ஒன்ன கொடு, அதுக்கப்புறம் உனக்குரியதை கொடு. ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல ஆண்டவர் உங்களை தான் விரும்புகிறார், அதுக்கப்புறம் தான் உங்க பாக்கெட்டை விரும்புகிறார். பாக்கெட்டை விரும்புகிறார்னு நான் தவறா சொல்ல, முதல்ல உங்க பாக்கெட்டை அல்ல, உங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன என்றால், தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தார்கள். வெளியில இருந்து அடி கிடைக்குது, ஆண்டவரை விட்டு ஓடல, ஆண்டவரை விட்டு தெரிச்சிடல, ஆண்டவருக்குள்ள இருந்தார்கள். கொடிய தரித்திரம் இருக்கு, இந்த இயேசு வேண்டாங்க, எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடல, அவர் தங்கி இருந்தார்கள், விசுவாசத்திலே தரித்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி. ஆண்டவர் நமக்கும் அந்த கிருபையை தரணும். அப்படியே வலதுகரை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வசனத்தை ஆராய்ந்து பார்க்க கிருபை தாரும். நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா பைபிளே படிக்கிறது கிடையாது, நாம ஏதாவது போராட்டம் வந்தா பைபிள் படிக்கிறது கிடையாது. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தரணும். ஆண்டவரே, அந்த மக்கதுனியா நாட்டு சபைகளுக்கு கொடுத்த கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வேதத்தை ஆராய, அதன்படி செய்ய, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்க வழியில இருக்கிற இடர்கள் மாறட்டும், இன்னல்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, முன்மாதிரியான கிறிஸ்தவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்க விசுவாசத்தை பார்த்து மற்றவர்களும் விசுவாசத்துல பலப்படணும். எங்க விசுவாசத்தை பார்த்து ஓடிடக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க விசுவாசத்தை கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. இப்பொழுது நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் இன்னும் பலப்படுவதாக, பலப்படுவதாக. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற சோதனைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், எங்க விசுவாசம் இன்னும் அதிகமாகட்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை எதிர்பார்த்து வாழணும் ஆண்டவரே, உம்மை எதிர்பார்த்து வாழணும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விரும்பி ஆண்டவரே எதிர்பார்க்க வேண்டும். உங்க கரத்திலிருந்து வருகிற பலனை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவரே, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே நாங்கள் எங்களை முதலாவது உமக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நிறைய ஆண்டவரை உமக்கு செய்யறதுக்கு முன்னாடி எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கொடுப்பது ஒரு கிருபை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உங்களை கொடுப்பது ஒரு கிருபை, ஆண்டவருக்கு உங்களுக்குரியவர்களை கொடுப்பது ஒரு கிருபை. ஆண்டவரே, அந்த கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. இந்த கால வேளையில ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென்.